பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு துடியூர் சந்தைக்கு வரக்காண்டி சுண்டக்காய் கொண்டு வரக்காண்டி வந்திருக்குங்க அத்தை. சாமி இப்ப சுண்டக்காய் வரைக்கும் வந்துட்டு அத்தை. சுண்டக்காய் பொரிக்கிறதுக்கு வந்துக்கிறேன். சரி அத்தை. ஏதோ ஒரு வடி 2 படி கிடைச்சா பொரிச்சிட்டு சரி அத்தை. கொஞ்சம் போய் பொன்னாங்கண்ணியா இருக்கலாம். சரி கடையில அத்தை. கீரை கிடைச்சாலும் கிள்ளலாம். இல்ல இந்த மாலஞ்சுண்டக்காய் செடி அத்தை எத்தனை நாளத்தை பார்த்து வச்சுக்கிறீங்க? நான் இந்த 20 வருஷமா அதுக்குமே எனக்கு பழக்கம். சரி அத்தை. அது சுண்டைக்காய்க்கு எனக்கு நல்ல பழக்கம். பழக்கம் அத்தை. எங்க கண்ணில் கண்டாலும் செடி பார்த்து விட்டுக்குவேன். சரி அத்தை. அது பூ பிடிச்சி காய் வர்ற டைம் வரைக்கும் காத்துட்டே இருப்பேன். அங்க போய் பார்த்தா காய் இருக்கு. காய் இருந்ததுன்னா ஏதாவது பிஞ்சுகள் எல்லாம் விட்டு முத்துன காயவே தேர்ந்து பொரிச்சிட்டு வந்துடுவேன். மறுசு ஒரு வாரங்கிறவ அந்த பிஞ்சு முத்திக்கு சரி மறு வாரம் போய் அது பொரிக்கும். அப்படியே தொடர்ந்து 3 மாசம் ஒரு செடியில பொரிச்சேன். சரி அத்தை. இங்க பாருங்க மக்களே, இந்த இடத்துல தான் இருக்குது, இருக்குது புதக்குள்ளார இருக்குது அத்தை. அப்ப போன டைம் பெரிய செடியா இருந்துல்ல அத்தை, அந்த செடி செத்துச்சுன்னா விதை விழுந்து எப்படி அடுத்த செடி அந்த நேரம் முளைச்சுக்குதுல்ல அத்தை? அந்த காய் வரக்காய் விழுந்து மழை பெஞ்ச டைம்ல அந்த செடி முளைச்சுக்கு. செடி முளைச்சா அது இருந்த இடத்துல 4 செடி 5 செடி மறுசு வந்துரும் அத்தை. வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். சரி அத்தை. முளைச்சிட்டே இருக்கு. அது தேக்கமே வந்தாலும் கொஞ்சம் மேல அரிச்சிட்டு வந்து விதை நிக்கிற இடத்துல அந்த இடத்துல சரி அத்தை. எப்படி நடந்த காலம் நடக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கு. காலத்துக்கு சரி அத்தை. சரி அத்தை. சரி அத்தை. இப்ப பறிக்கலாம் அத்தை. சரி அத்தை. பா.